இன்னைக்கான சண்டே சைக்கிள் ரைடு நம்ம காலையில் 5:30 ஆரம்பிக்கலாம்னு பிளான் போட்டோம். இப்போ 5:40 ஆயிடுச்சு, கிளம்பியாச்சு. 4 பேர் கிளம்பிட்டோம். ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தான் ஈஸி ரைடாக பிளான் பண்ணோம். இன்னொருத்தன் டக்குன்னு கால் பண்ணி தூங்கி போய் எந்திரிச்சிருக்கான், வரேன்னு சொல்லியிருக்கான். ஓகே, அவனோட ஜாயின் பண்ணி இன்னும் எத்தனை பேர் இடையில இருந்து ஜாயின் பண்ணுற ஆளா எனக்கு பார்த்து நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம். தூங்கி எந்திரிச்சாச்சா? ரோலையா மச்சான தூங்கி எந்திரிச்சு வந்துட்டேன். ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பிரேம், உனக்கு எத்தனை ரைடு? 2வது 3வதா? மச்சான் நான் 2 தானே போகிறோம். அடி வாங்குற அளவுக்கு டெம்பிள் ஆரம்பிச்சிருப்பாங்க. வாடா வாடா. நம்ம தேவோட்டம் ஒத்த கடையிலேருந்து 10 கிலோமீட்டர் ரீச் ஆயாச்சு. சின்ன சின்ன பசங்களாம் நீங்கள் ரைடுக்கு வரேன்னு சொல்கிறீங்க. ஓரளவு கொஞ்சம் பெரிய பசங்க வாங்க. ஏன்னா சின்ன பசங்க வரையில் நம்ம அவங்களோட சேஃப்டி ரொம்ப பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவனால் அவ்வளோ தூரம் பண்ண முடியுமா என்னன்னு நம்ம கொஞ்சம் அப்பப்போ லாங்கு போடுறோம். இன்றைக்கி ஓரளவுக்கு சாத் தான். ஓகே, இன்றைக்கி காலையில் ஒரு சின்ன பையன் வந்தான், அவனை கொஞ்சம் வர வேணாம்னு சொல்லி நம்ம விட்டுட்டு வந்துட்டோம். நீங்கள் ஒரு 11th 12th படிக்கிறிய, காலேஜ் அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பசங்களாக இருந்தீங்கன்னா ஓகே, பரவாயில்ல, நம்ம ரைடில் எப்போவுமே ஜாயின் பண்ணிக்கிறங்க. ரொம்ப அந்த 6th 7th 8th அந்த 9th அந்த பசங்களாம் வேணாம். நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது கிரவுண்ட் இருந்தால் அங்கே ரவுண்ட் பண்ணுங்கள். சைக்கிளிங் பண்ணணும்னு ஆசை இருந்தால் அங்கே பண்ணுங்கள். நம்ம இங்கே வந்து கொஞ்சம் லாங்காக வருவோம், பண்ணுவோம். உங்களுக்கு இது சரியாக வராது. எங்களுக்கா சேவை என்ன ரசமா சைக்கிள் ஓட்டி வந்திருக்கு.